Good morning students, I am MRK. We are going to see plus 1 mathematics chapter 1 exercise 1.3 19th sum. Okay, இதில் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா the formula for converting from Fahrenheit to Celsius அப்படின்னு சொல்லியிருக்கு. டெம்பரேச்சருக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். சரிங்களா சொல்கிறது, ஃபாரன்ஹீட்லேருந்து செல்சியஸுக்கு மாற்ற சொல்லியிருக்கு. அதுக்கு வந்து டெம்பரேச்சருக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். y ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி 5x/9 மைனஸ் 160/9 அப்படின்னு கொடுத்துருக்கு. நீ 9 எல்சிஎம் எடுத்துக்கலாம் அந்த ஈக்குவேஷனை y ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் கேட்டிருக்கு. அப்போ எப்பயும் போல் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா 1-to-1 வரணும், on-to வரணும். அப்படின்னா பைஜெக்ஷன் அர்த்தம். தேர்ஃபோர் என்னது எஃப் இன்வெர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லணும். அப்போ நம்ம டெஸ்ட் பண்ணணும், 1-to-1 இருக்கா, on-to இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயும் போல் 1-to-1 அப்படின்னா f(x) = f(y)ன்னு எடுத்துகிட்டு x = y அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு on-to அப்படின்னா f(x) = y அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரணும். சரியா, f(x) = yன்னு ப்ரூவ் பண்ணணும். ரைட், ஓகே. இப்போ 1-to-1 இருக்கான்னு ப்ரூவ் பார்ப்போம், செக் பண்ணுவோம். ஃபங்க்ஷனை எடுத்துக்கிட்டு f(x) = f(y)ன்னு எடுத்துக்கிடுவோம். ஃபங்க்ஷனை ஒய்ன்னு கொடுத்ததை எடுத்துட்டேன். எல்சிஎம் வேணால் 9 போட்டு எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு ஒய்யை கண்டுபிடிச்சிட்டு இப்போ f(x) = f(y)ன்னு எடுக்கிறேன். இது 1-to-1 டெஸ்ட் பண்ண போகிறேன். ரைட்டு, x = yன்னு வருதான்னு பார்ப்போம். ரைட்டு, லெஃப்ட்டில் வந்து f(x) இருக்குது. அப்போ 5x மைனஸ் 160/9 எழுதிடலாம். f(y) அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக ஒய்ன்னு போட்டு மாற்றி எழுதிக்க. 5y மைனஸ் 160/9 9 கேன்சல் பண்ணிடலாம். 160 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 5 கேன்சல் பண்ணிடலாம். x = y அப்படின்ட்டு வந்துடும். x = y அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். பார்த்துக்கோ, சரிங்களா சொல்கிறது. அப்போ x = yன்னு சொல்லனால இட் இஸ் என்னது 1-to-1 அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் என்னது 1-to-1 அப்படின்ட்டு அர்த்தம். பார்த்து நிதானமாக செஞ்சுக்க, சரியா. இட் இஸ் 1-to-1 அப்படின்னு அர்த்தம். ஓகே, குட். பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. அடுத்து on-to அப்படின்னா f(x) = yன்னு வரணும். ரைட், அப்போ f(x)ன்றது ஃபங்க்ஷன் எடுத்துக்கிடுவோம். எடுத்து இதுலேருந்து அதுக்கு இடையில நம்ம இதை ரீடிஃபைன் பண்ண சொன்னோம்ல, இதுலேருந்து எக்ஸ் ஃபைன் பண்ணிக்கிறணும். on-to டாப்பிக்கை போட்டுட்டு எக்ஸ் கண்டுபிடிச்சிக்க. அந்த எக்ஸ் தான் யூனிவர்ஸ்க்குள்ள ஆன்சர். இந்த கணக்குள்ளே கண்டுபிடிச்சிட்றேன். இதுதான் x = 9y + 160/5 மைனஸ் 160 கிட்ட போனால் ப்ளஸ் 160 ஆயிரும். 9 வந்து மல்டிப்ளை ஆகும்ல அங்கிட்டு மேலே, 5x வந்து டிவைட் ஆயிரும். ஓகே, இப்போ f(x) = கணக்கு எடுத்துக்க 5x மைனஸ் 160/9. இந்த எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணு. இந்த ஒய்யை இதில் ரீப்ளேஸ் பண்ணு. இந்த எடுத்துக்கோம்ல எக்ஸுக்கு கண்டுபிடிச்சதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணு. 5y 5 × 9y + 160. பார்த்துக்கோ, இது அப்படியே எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறோம். 9y + 160/5. ஓகேங்களா, மைனஸ் 160/9. 5 கேன்சல் பண்ணிடு. 160 கேன்சல் பண்ணிடு. அப்போ 9y/9 வரும். 9y/9 வரும். அப்போ 9 கேன்சல் பண்ணிட்டா ஒய் வந்துடும். அப்போ f(x) = y. therefore இட் இஸ் என்னது on-to அப்படின்னு அர்த்தம். அப்போ 1-to-1 on-to இட் இஸ் என்னது பைஜெக்ஷன் அர்த்தம். f(x) இந்த ஹேஸ் இன்வெர்ஸ் வந்து என்னது இன்வெர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் on-to, இட் ஹேஸ் இன்வெர்ஸ். ஓகே, ரைட். இல்லை ஃபங்க்ஷன் வந்து இன்வெர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ரைட்டு, we know that அப்படின்னு எடுத்துக்கோ. f(x) = என்ன தெரியும் உனக்கு? என்ன அந்த இதெல்லாம் எழுதிக்க. பைஜெக்ஷன் தான் எழுதிட்டேன்ல இடையில. ரைட், இப்போ வந்து we know that சொல்லி f(x) = yன்னு எடு. f அங்கிட்டு போனால் f இன்வெர்ஸ் ஆஃப் y, x = f இன்வெர்ஸ் ஆஃப் yன்னு வரும். மாற்றி எழுதிக்க. f இன்வெர்ஸ் ஆஃப் y = x மாற்றி எழுதிக்கும். f இன்வெர்ஸ் ஆஃப் y = x. சரி, x கண்டுபிடிச்சா ரீப்ளேஸ் பண்ணு. x கண்டுபிடிச்சா ரீப்ளேஸ் பண்ணு அப்படின்னா இங்கே கண்டுபிடிச்சோம் பாரு. 5y இந்த 9y 9y + 160/5 இதில் ரீப்ளேஸ் பண்ணிடு. ஒய்க்கு பதிலாக எக்ஸை. அவ்வளோதான். f இன்வெர்ஸ் ஆஃப் x = 9x + 160/5. இதுதான் இன்வெர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகேயா, f இன்வெர்ஸ் ஆஃப் x இதுதான் ரிக்வயர்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, தேங்க்யூ. புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ. மெதுவாக நிதானமாக பார்த்துக்கிறணும். எப்பயுமே வந்து இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் கேட்டால் 1-to-1 on-to-வும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் இன்வெர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். பைஜெக்ஷனாக இருந்தால் தான், சரிங்களா சொல்கிறது. அதனால் அதை கண்டுபிடிச்சிட்டு இது வந்து மெத்தடு வந்து இந்த மெத்தடை வந்து நான் ஏற்கனவே ஒரு 12th சம்மில் சொல்லி கொடுத்துருப்போம்.
அது வேறு மாதிரி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருப்போம். அது சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது ரொம்ப சிம்பிள். இது பிடிச்சிருந்தா இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்க. அந்த 2 சம், ஒரு சம் எக்ஸாம்பிள் இருக்கும், ஒரு சம் எக்ஸசைஸில் இருக்கும். 12th சம் அது இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ரைட், குட், தேங்க்யூ.